டெல்டா செவன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போற படம் த ஒடிசி படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உலகம் முழுவதும் ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன், ரசிகர்கள் ஒரு படம் பார்க்க காத்திருக்காங்கன்னா அது த ஒடிசி படத்துக்கு தான். ஏன்னா இந்த படம் கிறிஸ்டோபர் நோலனோட படம். இதுக்கு முன்னாடி இவர் எடுத்த படங்கள் எல்லாமே மிகப்பெரிய ஹிட்டு. இதுவரை சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்களாக எடுத்தவர் இந்த முறை புராண இதிகாச கதையை எடுத்திருக்காரு. இந்த கதை எல்லோருக்கும் தெரிந்த கதை தான். நம்ம ஊரில் எப்படி ராமாயணம் மகாபாரதமோ எப்படியோ அதே மாதிரி கிரேக்க மொழியில் கிரேக்க நாட்டை சேர்ந்த ஹோமர் அப்படிங்கிற எழுத்தாளர் எழுதிய கதை தான் ஒடிசி. இந்த கதையோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு அரசன் ஓடிசியஸ்னு பேர். அவன் ஒரு போர் வீரன். ஒரு போரில் மாபெரும் வெற்றியை பெற்றுவிட்டு தன் தாய் நாட்டுக்கு திரும்பி வரான். அப்படி வரும்போது வரும் வழியில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் இந்த படத்தோட கதை. இந்த கதையை கிறிஸ்டோபர் நோலன் அவர் ஸ்டைலில் எப்படி ப்ரெசன்ட் பண்ணியிருக்காருங்கிறது தான் சுவாரஸ்யம். இந்த படத்தோட கதையை சுருக்கமாக பார்க்குறோம். ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் இருக்குது. 5 நிமிஷத்துக்குள்ளே எவ்வளவு சொல்ல முடியுமோ அதை மட்டும் சொல்கிறேன். மற்றபடி நீங்கள் தேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தொடக்கத்திலேயே ஒரு மனிதனுக்கும் கடல் தேவதைக்கும் திருமணம் நடக்குது. அதுக்காக ஏகப்பட்ட கிரேக்க கடவுள்கள் கலந்துக்கிறாங்க திருமணத்தில். ஆனால் எரிஸ் அப்படின்னு ஒரு பெண் தேவதைக்கு அனுமதி இல்லை. அது அந்த பெண் தேவதை எரிஸ் வந்தாலே பெரிய பிரச்சனை அப்படின்னு அவங்க வர்றது அங்கே இருக்கிறது யாருக்குமே பிடிக்கல, விருப்பம் இல்லை. அந்த பெண் தேவதை என்ன பண்ணுது, என்ன உள்ள உடலைன்னா பிரச்சனை இல்லாமல் போயிடுமா, இப்போ பார் பிரச்சனையை உருவாக்குறேன் அப்படின்னு அவங்க கையிலிருந்து ஒரு தங்க ஆப்பிளை தூக்கி கீழே போடுறாங்க. இந்த தங்க ஆப்பிள் யார் ரொம்ப அழகானவங்களோ அவங்களுக்கு தான் இது கிடைக்கணும்னு எழுதி போடுறாங்க. இதை பத்தாதா கலவரத்துக்கு, அப்போ அங்கே ஒரு 3 தேவதைகள் நான் தான் இருக்கிறதுலே அழகானவள், எனக்கு தான் அந்த தங்க ஆப்பிள்னு 3 பேர் போட்டி போடுறாங்க. காதலுக்கான கடவுள், போர் தொழிலுக்கான கடவுள், குழந்தை வரத்தை தரக்கூடிய கடவுள்னு 3 பேர் போட்டி போடுறாங்க. அங்கே நடக்கக்கூடிய பஞ்சாயத்தை பேசி முடிக்கிறது ட்ராய் அப்படிங்கிற ஒரு நாட்டை சேர்ந்த பாரிஸ்னு ஒரு மன்னன். அந்த ராஜா காதல் தேவதை தான் ரொம்ப அழகா இருக்காங்க, அவங்களுக்கு தான் அந்த ஆப்பிள்னு சொல்றாரு. அப்படி அவர் சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த காதல் தேவதையும் ட்ராய் நாட்டோட ராஜாவும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. எனக்கு ஆப்பிளே, உனக்கு உலக அழகி அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. ஸ்பார்க் அப்படிங்கிற நாட்டை சேர்ந்த ராஜாவோட மனைவி பேரு ஹெலன். அந்த ஹெலன் மீது இந்த ட்ராய் நாட்டு ராஜாவுக்கு ஒரு தலை காதல், ஒரு கண்ணு. அந்த ஹெலனை வசியப்படுத்தி எனக்கு திருமணம் செஞ்சு வச்சா உனக்கு தங்க ஆப்பிள்னு டீல் படி தங்க ஆப்பிளை காதல் தேவதைக்கு கொடுத்துட்றான். ஒப்பந்தப்படி காதல் தேவதை ஹெலனை வசியப்படுத்தி ட்ராய் நாட்டு மன்னன் பாரிஸ் கூட அனுப்பி வச்சிடுறான். ஹெலனோட புருஷன் சும்மா இருப்பானா? தன் மனைவியை பறி கொடுத்தவன் எப்படி இருப்பான்? தன் நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய கிரேக்க மன்னர்களுக்கு கடிதம் எழுதுறான். உடனே எனக்காக போருக்கு வாங்க, என் மனைவியையும் கடத்திட்டு போயிட்டாங்க, என் மனைவியை மீட்டு அந்த ட்ராய் நாட்டை அடிமைப்படுத்தணும், போரில் வெற்றி பெற்று கிடைக்கக்கூடிய தங்கம் பரிசு பொருள் எல்லாத்தையும் உங்களுக்கு தர்றன்னு சொல்ல கிரேக்க மன்னர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு மகா யுத்தத்துக்கு தயாராகி வர்றாங்க. இங்கே தான் நம்ம கதாநாயகன் ஒடிசியஸோட என்ட்ரி. ஒடிசியஸுக்கு ஒரு மனைவி மகன் இருக்காங்க. ஒடிசியஸோட மனைவிக்கு இந்த யுத்தத்தில் ஒடிசியஸ் கலந்துக்கிறது சுத்தமாக விருப்பம் இல்லை. ஏன்னா இது அவ்வளவு ஈஸியான வெற்றி கிடைக்காது, நீண்ட நாள் யுத்தம் அப்படின்னு இந்த ஒடிசியஸுக்கு இட்டாகா அப்படிங்கிற ஒரு நாட்டோட ராஜாவாக தான் இருக்காரு. மனைவி மகன் அப்படின்னு அவருக்கு இருக்கிறாங்க, ரொம்ப பாசமாக இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் பிரியா விடை கொடுத்துட்டு கண்டிப்பாக நான் போரில் வெற்றி பெற்று திரும்பி வருவேன்னு ஹீரோ சொல்லிட்டு போருக்கு வராரு. அந்த போர் 10 ஆண்டுகளுக்கு மேலே நடக்குது. 2 பனைமரம் உயரத்துக்கு மதில் சுவர் இருக்குது. அதை உடைச்சி இவங்களால உள்ளே போக முடியல. இவங்க நினச்ச மாதிரி இல்லை போர்க்களம். கொஞ்சம் கொஞ்சமாக தோல்வியை நோக்கி போய் கொண்டிருக்காங்க. அப்போ தான் ஒடிசியஸுக்கு ஒரு ஐடியா பண்ணுறான். போர்க்களத்தில்
ஒரு மிகப்பெரிய ஒரு மர குதிரையை செஞ்சு வச்சுட்டு எல்லோரும் ஓடி போயிடுறாங்க. அங்கே பார்க்கக்கூடிய ட்ராய் நாட்டு மன்னன் தோல்வி பயத்தில் ஓடி போயிட்டாங்க. எத்தனை வருஷம் தான் சண்டை போடுவாங்க? இந்த மர குதிரையை நமக்கு பரிசாக கொடுத்துட்டாங்க, இதை தூக்கி கோட்டைக்குள்ளே வைங்க, நம்ம வெற்றியை பறைசாற்றும் விதமாக அப்படின்னு அந்த மர குதிரையை கொண்டு போய் கோட்டைக்குள்ளே வைக்க, அந்த குதிரைக்குள்ளே தான் ஒடிசியஸ் உட்பட வீரர்கள் ஒளிஞ்சிருக்காங்க. இரவு ஆனதும் குதிரைக்குள்ளே இருந்து வெளியில் குதித்து கோட்டை கதவை திறந்து விட்டு மிகப்பெரிய ஒரு மகா யுத்தம் நடக்குது. யுத்தத்தில் ஒடிசியஸ் வெற்றி பெறான். ட்ராய் நாட்டையும் கைப்பற்றி கடத்தி வரப்பட்ட ஹெலனையும் மீட்டு ஹெலனை அவர் கணவன் கூட சேர்த்து வைக்க, ஹெலனோட கணவன் ட்ராய் நாட்டிலிருந்து வெற்றி பெற்ற தங்கம் பரிசு பொருள்னு பாதிக்கு மேலே ஒடிசியஸ்க்கு பரிசாக கொடுத்து வீரர்களையும் ஒடிசியஸுக்கு கொடுத்து நல்லபடியாக உன் தாய்நாடு இட்டாகாவுக்கு போய் வா நண்பான்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறான். கதை முடிஞ்சுதான்னு கேட்டால் இங்கே இருந்து தான் ஆரம்பிக்குது. ஒடிசியஸ் மேற்கொண்ட கடற்பயணம் தான் இந்த படத்தோட மொத்த கதை. ஒடிசியஸ் நீண்ட வருடங்கள் தன் நாட்டில் இல்லாததால் அவன் மனைவியை எப்படியாவது அபகரிக்கணும், அவன் மகனை கொலை செய்ய துடிக்கிறாங்க. அப்படி சில பிளான்லாம் நடக்குது. சுற்றி இருக்கக்கூடிய மன்னர்கள் சதி வேலையெல்லாம் பின்னுறாங்க. இந்த ஒடிசியஸும் தன் நாட்டுக்கு வேக வேகமாக போகணுன்னு தான் வர்றான். ஆனால் ஒடிசியஸால் போக முடியல. வழியில் இருக்கக்கூடிய தீவுகளில் சிக்கிக்கிறான். தன் வீரர்களையும் கப்பலையும் இழக்கிறான். கடைசியாக தன் தாய் நாட்டுக்கு எப்படி சேர்ந்தான் என்பது மீதி கதை. இந்த கதையோட வெற்றியே கதை முடிகிற மாதிரி போய் அந்த இடத்துலேருந்து மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கும். இந்த கதை கேட்குறதுக்கே சுவாரஸ்யமாக இருக்கும். விசுவலாக சினிமாவாக அதுவும் கிறிஸ்டோபர் நோலன் ஸ்டைலில் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்குது. கிரேக்க இலக்கியத்தின் மிக முக்கியமான படைப்புகளில் ஒன்றாக கருதப்படும் ஒடிசி காவியத்தை அடிப்படையாக கொண்டு இயக்குனர் கிறிஸ்டோபர் நோலன் உருவாக்கியுள்ள த ஒடிசி புராண கதையும் நவீன திரைப்பட மொழியையும் இணைக்கும் பிரம்மாண்ட முயற்சி. மன்னன் ஒடிசியஸ் மேற்கொள்ளும் ஆபத்தான பயணமே படத்தின் மைய கதை. போரில் வெற்றி பெற்ற வீரனின் பெருமையை மட்டுமல்லாமல் அதற்காக அவன் கொடுத்த விலை, அந்த போருக்கு பிறகு மறைந்திருக்கும் மன உளைச்சல், குற்ற உணர்வு, குடும்பத்தை மீண்டும் சந்திக்க வேண்டும் என்ற பேரார்வம், ஏக்கம் ஆகியவற்றை திரைப்படம் உணர்வு பூர்வமாக பதிவு செய்கிறது. ஒடிசியஸ் கதாபாத்திரத்தில் மேட்டாமன் பிரமாதமாக நடிச்சிருக்காரு. யுத்தம் போர் வெற்றியை கொடுத்தாலும் சோர்ந்து போன ஒரு அரசனின் மனநிலையை இயல்பாக வெளிப்படுத்தி பிரமாதமாக நடிச்சிருக்காரு ஹீரோ. அந்த மனைவி கதாபாத்திரத்தில் பெனிலோப் வேடத்தில் அண்ணா ஹாத்வேவும், தந்தையின் வருகைக்காக காத்திருக்கும் மகன் கதாபாத்திரம் படத்துக்கு வலு சேர்க்குது. கடல், மலை, குகை, புயல் என ஒடிசியஸின் சாகச பயணத்தை காட்சிப்படுத்தும் விதத்தில் கிறிஸ்டோபர் நோலனின் இயக்கம் நமக்கு பிரமிப்பை ஏற்படுத்துது. பிரம்மாண்டத்துக்கு பெயர் போனவர் என்பதை இயக்குனர் மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சிருக்காரு. ஒடிசியஸின் பயணத்தை அதல பாதாளம் முதல் காடு, மலை, குகை, கடல் என செதுக்கியிருக்காரு இயக்குனர் கிறிஸ்டோபர் நோலன். புராண கதையை புதிய கோணத்தில் அனுபவிக்க விரும்புவோருக்கு ஒரு திரையரங்கு விருந்து தான் த ஒடிசி. சிறந்த திரையரங்கு அனுபவமாக இருக்கும். உங்களுக்கு தியேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நேரம் அதிகமானதுனால வேற ஒரு பதிவில் மற்ற விமர்சனங்களை பார்ப்போம். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.